ஏபிஎல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிகே. எனக்கும் நம்முடைய சேனலுக்கும் ஆதரவா இருக்க அனைத்து நல்லவங்களுக்குமே மனமார்ந்த நன்றி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன தலைப்பு பார்க்க போறோம், 10 ஃபாஸ்டஸ்ட் வெல்த் கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிற தலைப்பு பார்க்க போறோம். இந்த தலைப்புக்கு கீழே வந்துட்டு ஒரு 10 கம்பெனிகள் பார்க்க போறோம். இந்த 10 கம்பெனிகள் கடந்த 10 வருடங்களா அதிவேகமாக வளர்ந்து இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு வெல்த் கிரியேட் பண்ண கம்பெனிகள், நான் சேகரித்த கம்பெனிகள். ஸோ இந்த கம்பெனிகள் பார்க்கும்போது என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 10 வருடங்கள எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் இல்ல எந்தெந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் ஸோ பொதுவாக வந்து மக்கள் மத்தியில் வரவேற்பு இருந்திருக்கு, அது நீட் அதிகமா வளரும் போது தான் இதனுடைய வெல்த் வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகுது, அதாவது இன்வெஸ்ட் கிரியேட் ஆகுது. சோ அந்த அடிப்படையில இன்னைக்கு இதுக்கான நீடு இருக்குதா, அப்படி இருக்குன்னா நான் எப்படி பங்கு பெறது, இந்த பங்குகள் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப அதிவேகமா வளர்ந்திருக்கனால ஒரு பிரைஸ் அதிகமா இருக்கும். அப்போ இதை என்ன அடிப்படையில வந்து நான் இறங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதம் சிப் அடிப்படையில ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்துட்டு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்கும் போது என்னன்னா, நம்ம அதிகமான பிரைஸ்ல வாங்கணும், ஒரு மாதம் அது கம்மியாகும் போது வாங்கும் போது என்ன ஆவரேஜ் ஆயிட்டு ஆகிடும். அப்போ வந்து நம்ம வந்து அந்த அடிப்படையில growth இன்வெஸ்டிங் பங்குகளை வந்து நம்ம பங்கு பெறலாம். ரெண்டாவது ஆக்சுவலி மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பங்குல வந்து நம்ம குறிப்பு எடுத்துக்கிறது, அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து எப்பப்பெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுதோ, நல்ல பிரைஸ்ல கிடைக்குதோ அந்த இடத்துல ஒரு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சோ அந்த அடிப்படையில இந்த தகவல் நமக்கு பயன்படும். சோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, வீடியோக்குள்ள உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி என்னோட புதிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்ல நீங்க ஃபாலோ பண்ணா, அதுக்கு நீங்க பண்ண விஷயம் கேப்பர்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க பங்கு சந்தைக்கு புதிதாக இருந்து இது வரைக்கும் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். இன்னைக்கு உள்ள புல் மார்க்கெட்ல உங்களுக்கு ஆக்சுவலி தோணுது இருக்கும், இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு செகண்டரி இன்கம்ங்கிறது வேணும். இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த ஒரு எர்னிங் வந்துட்டு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி மட்டும் எர்ன் பண்ணலாமா, ஸ்மார்ட் ஒர்க் முக்கியம். சோ அந்த அடிப்படையில ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு அப்ரிசியேட்டிங் அசெட்ஸ். இந்த அசெட்ஸ் வந்து பலவிதமான பங்குகள் இருக்கும்போது, ஒரு 5000 பங்குகள் பிஎஸ்சில ட்ரேட் ஆகும்போது, அப்ப 5000 அசெட்ஸ் இருக்கு. அந்த அசெட்ஸ் வந்து நம்ம வேரியபிள் அசெட்ஸ் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது டிவிடெண்டா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு கேபிட்டல் அப்ரிசியேஷனா இருக்கட்டும் நமக்கு கிடைக்கும். சோ அந்த அடிப்படையில் நீங்களும் பங்கு பண்ண ஆசைப்பட்டா அதுக்கு நீங்க பண்ண விஷயம், இந்த வீடியோ கீழே வந்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன் மற்றும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இந்தியாவுடைய லீடிங் ஆக்சுவலி broking கம்பெனிஸ், டிஸ்கவுண்ட் broking கம்பெனிஸ் ஜெரோதா மற்றும் அப்ஸ்டாக்ஸோட லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம், கேபிஎல் சென்டருக்கு சப்போர்ட் பண்ணலாம். சோ இன்னைக்கு நம்ம என்ன சொன்னா, 10 ஃபாஸ்டஸ்ட் வெல்த் கிரியேட்டர்ஸ் எந்தெந்த கம்பெனிகள் அப்படி சொல்லிட்டு சேகரிச்சு வச்சிருக்கோம் சொன்னோம். அதுல ஃபர்ஸ்ட் கம்பெனி எடுத்துக்கிட்டோம், ஆல்கைல் அமைன்ஸ் கெமிக்கல். இதனுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 4044. இவங்க என்ன பண்றாங்கன்னா அமைன்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க. இந்த அமைன்ஸ் எதுல பயன்படுதுன்னா, பார்மசூட்டிக்கல், ஆக்ரோ, அதாவது வந்துட்டு விவசாயம் சம்பந்தமான அந்த பெஸ்டிசைட் இருக்குல்ல, அந்த ஆக்ரோ கெமிக்கல்ஸ், ரப்பர் கெமிக்கல், அதுக்கப்புறம் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சொல்யூஷன், இதெல்லாம் பயன்படுது. இந்த கம்பெனி வந்து சிஏஜிஆர் எடுத்தீங்கன்னா காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட், அதாவது காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட்டும் போது சிஏஜிஆர்னா வந்து ஆவரேஜா ஒரு வருஷம் 20%, ஒரு வருஷம் 30%, 3ஆவது வருஷம் 40%, இதை டிவைடட் பை 3 போடும்போது என்ன வருது அந்த ஆவரேஜ். அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்துட்டு ஒரு எஃப்டில இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, எஸ்பிஐ எடுத்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து 5.5 தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு. அப்ப இந்த மாதிரி பங்குகளை வந்து நம்ம படித்து தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். அப்போ இன்வெஸ்டருக்கு வந்து எவ்வளவு வெல்த் கிரியேட் பண்ணி பாத்தீங்கன்னா, இந்த பங்கு 72% கடந்த 10 வருடங்கள. சோ ஒவ்வொரு 100 ரூபாயும் வந்து 172 ரூபாய் மாறி இருக்கு. ஒவ்வொரு 172 திருப்பி 72% மாதிரி இருக்கு. இதுதான் வந்து சிஏஜிஆரோட மீனிங். சோ இந்த புல் மார்க்கெட்ல ஒரு வருஷம் எவ்வளவு இருக்கு பார்த்தா, இந்த பங்கு 2 மடங்கு இருக்கு, 210% கொடுத்திருக்கு. ஓகே, சோ ஆல்கைல் கம்பெனி பேர் என்ன, ஆல்கைல் அமைன்ஸ். இதை நோட் பண்ணி வச்சுங்க, நல்ல ஒரு டிப் கிடைக்கும். நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இல்ல சிப் அப்ரோச்ல மாதம் ஒரு ஸ்டாக் வந்து நீங்க வாங்கி போடலாம். ஓகே, அடுத்த பங்கு என்னன்னா பாரத் ரசாயன். இது வந்து திருப்பி வந்து கெமிக்கல் துறை சார்ந்தது. என்ன கெமிக்கல் பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைடு, பூச்சிக்கொல்லி. சோ இவங்களுடைய அன்லிஸ்டட் கம்பெனிஸ் கூட 2 இருக்கு. இது வந்து பாரத் குரூப் சொல்லுவாங்க. என்ன அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பாரத் இன்செக்டிசைட்ஸ், அதுக்கப்புறம் பிஆர் அக்ரோடெக். சோ ஸ்டாக் பிரைஸ் சிஏஜிஆர் 61%, அதாவது 10 வருடங்கள்ல ஒரு வருஷத்துல 37% ஸ்டாக் இருக்கு. சோ மூணாவது பங்கு தீபக் நைட்ரேட். இது ஒரு எஃப்ஐனுடைய ஒரு ஃபேவரட் ஸ்டாக்னு சொல்லலாம். இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 2886 ரூபாய் 80 காசு. ஸ்டாக் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 65% இருக்கு. இந்த ஒரு வருடத்துல மட்டுமே 232%, 2 மடங்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் சொன்னேன் தீபக் நைட்ரேட் அந்த அளவுக்கு ஒரு ஃபேவரட் ஆக்சுவலி நிறைய பேருக்கான ஸ்டாக்ஸ். இவன் நிறைய பேருடைய லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல இந்த பங்கு வந்து இடம்பெறும். நிறைய பேர் ரெக்கமெண்டும் பண்ணுவாங்க. இவங்க வந்து சோடியம் நைட்ரேட்ல 80% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. இவங்களுடைய மேனுஃபேக்சர் என்ன எடுத்துக்கிட்டீங்க பாத்தீங்கன்னா, பிரைட்னிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஆப்டிக்கல் பிரைட்னிங் ஏஜென்ட்ஸ். எந்த ஒரு பொருளை பார்த்தோம், ஒரு டெக்ஸ்டைல் துணி எடுத்து ஒரு பளபளன்னு இருக்கு இல்லையா, அந்த பிரைட்னிங் ஏஜென்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க தான் தீபக் நைட்ரேட். அடுத்த கம்பெனி கேப்டிங் பாயிண்ட். இவங்க வந்து ஃபுல்லா ஆயின்மெண்ட்ஸ், டேப்லெட்ஸ், இந்த மாதிரி பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்காங்க. அதிகமா வந்து இவங்களோட ரெவன்யூ வந்துட்டு அமெரிக்கால இருந்து வருது. 10 வருடங்கள 68% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. ஒரு வருடத்துல மட்டுமே 63%. இந்த பங்குடைய இப்போது விலை வந்து 894 ரூபாய் 75 காசு. அடுத்த பங்கு நம்ம ஆல்ரெடி ஒரு பங்கு வந்து டீடைலா அனலைஸ் பண்ணோம், ஃபண்டமெண்டலைஸ், தட் இஸ் ட்ரைட் அண்ட் டெக்ஸ்டைல். அதே மாதிரி ஒரு டெக்ஸ்டைல் ஒரு பங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டோ கவுண்ட். இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 297 ரூபாய் 85 காசு. என்ன உங்களோட ப்ராடக்ட்
பாத்தீங்கன்னா பில்லோ, அதுக்கப்புறம் பெட் லினன் கிளாத் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இது. ஒரு வருஷத்துல மட்டும் 145% வந்து இந்த பங்கு மேலே இருக்கு. 10 வருடங்கள்ல 64% மேலே இருக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்குன்னே சொல்லலாம். அடுத்த பங்கு அவந்தி ஃபீட்ஸ். அவந்தி ஃபீட்ஸ் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணாங்க, எப்படி எஸ் பேங்க் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி. ஸோ இந்த பங்கு 61% சிஏஜிஆர் கொடுத்திருக்கு, 11% இந்த ஒரு வருஷத்துல ஏறி இருக்கு. அவந்தி ஃபீட்ஸ் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, பிரான்ஸ் இறாலுக்கு தேவையான உணவு வந்துட்டு அவங்க ரெடி பண்றாங்க. மற்றும் இல்லாமல் இறாலையும் வந்து இவங்க வந்து மேனுஃபேக்சர் 2 பிளான்ட் வச்சு ப்ராசஸ் பண்ணி அதையும் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இவங்க வந்து தாய்லாந்துல ஒரு ஆக்சுவலி தாய் யூனியன் ஃப்ரோசன் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது வேர்ல்டு லார்ஜஸ்ட் சீ ஃபுட் ப்ராசஸஸ் லீடிங் மேனுஃபேக்சர் சொல்லலாம். அது பர்டிகுலர் ப்ரானுக்கும் ஃபிஷ் இவங்களோடையும் சேர்ந்து வந்துட்டு இவங்க வந்து என்ன சொல்றது டைப் வச்சுட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவந்தி ஃபீட்ஸ். அடுத்த கம்பெனி வெஸ்ட் லைஃப். இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐபிஓ வந்து தேவயானின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு கேஎஃப்சினுடைய கம்பெனி, அதை வந்து இந்தியா வந்து மேனேஜ் பண்றது அவங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெக்டொனால்டு மேனேஜ் பண்றது யாரும் பாத்தீங்கன்னா வெஸ்ட் லைஃப். ஸோ இந்த வெஸ்ட் லைஃப் உங்களுக்கு தெரியும், அதாவது வந்துட்டு மெக்டொனால்டு என்ன ப்ராடக்ட்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் கால்டு QSR சொல்லுவாங்க, குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட். ஈட்டிங் வெளியில வந்து போய் சாப்பிடுறது. 10 வருடங்கள 63% வெல்த் கிரியேட் பண்ணிருக்கு. ஒரு வருஷத்துல மட்டும் 42% இந்த பங்கு வந்து மேலே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கம்பெனி டேஸ்டி பைட். சோ இதை வந்து நீங்க ஷாப்பிங் மால்ல நீங்க பார்த்திருக்கலாம் இந்த பாக்கெட்டை. அதாவது வந்து ஒரு ப்ரீ ப்ரிப்பேர்டு ஒரு ஃபுட் ஆக்சுவலி பாக்கெட் விற்கிற ஒரு கம்பெனி டேஸ்டி பைட்னு சொல்லிட்டு. நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு இதை பயன்படுத்திருக்காங்க. பர்டிகுலர் இது எப்ப பயன்படுத்துவாங்க பாத்தீங்கன்னா, ஃபாரின் நிறைய வந்துட்டு வெஜிடேரியன்ஸ் வெளியில போனா அவங்க கிடைக்காது, அவங்க பிராமின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு வெளி கண்ட்ரிக்கு போகும்போது ஃபுட் வந்து சரியா கிடைக்குமோ இந்த டேஸ்டி பைட் வந்து வாங்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு இந்த ஒரு பாப்புலரான ஒரு பிராண்ட் இது. ஸோ அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேஸ்டி பைட் வந்துட்டு FMCG சார்ந்தது. ஸோ இதுல வந்து இந்த பங்கு வந்து உங்களுக்கு கடந்த 10 வருடங்கள 64% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு சிஏஜிஆர். ஒரு வருஷத்துக்கு மட்டுமே 73%. இந்த பங்கினுடைய விலை வந்து 18,117 ரூபா 10 காசு. ஓகே. ஸோ வைபவ் குளோபல் இது வந்து பாத்தீங்கன்னா விஜய் கெடியாவுடைய போர்ட்போலியோல ஒரு பங்கு. இவர் வந்து நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ண விஜய் கெடியாவுக்கு. ஸோ இந்த பங்கு இன்னையோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 699. இவங்க என்ன பிசினஸ் இருக்காங்கன்னா ஜுவல்லரி, அது மட்டும் இல்லாமல் ஃபேஷன் அக்சசரிஸ், மேக்கப் ஐட்டம்ஸ், பாடி கேர் ஐட்டம்ஸ், எடிபிள்ஸ் இதுல பண்றாங்க. இவங்களோட மெஜாரிட்டி ஆஃப் த ரெவன்யூ வந்து எங்கேருந்து வருதுன்னா 70% from US, ரிமைனிங் வந்து யூகேல இருந்து வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த பங்கு 64% 10 வருஷத்துல வந்து கொடுத்திருக்கு சிஏஜிஆர் ரிட்டர்ன்ஸ். ஒரு வருடத்துல மட்டும் இந்த புல் மார்க்கெட்ல 73% ஏறிக்கும் சொல்லலாம். சோ அடுத்த பங்கு பஜாஜ் பைனான்ஸ். இது வந்து தெரியாத ஆளுங்க இருக்க மாட்டாங்க. காரணம் என்ன, எல்லா லோன் துறையிலும் இவங்க இருப்பாங்க. பஜாஜ் பைனான்ஸ் வந்து பஜாஜ் ஃபின்சர்னுடைய ஒரு ஆக்சுவல் சப்சிடரி. அதனால பஜாஜ் ஃபின்சர் வச்சிருக்கோம், பஜாஜ் பைனான்ஸே வச்சிருக்க மாதிரி. சோ பஜாஜ் ஃபின்சர் எடுத்துட்டா அதே மாதிரி வந்துட்டு அவங்களுடைய பஜாஜ் அலையன்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கும், ஜெனரல் இன்சூரன்ஸ் எல்லாமே. சோ ஈவன் வந்து இந்த வருஷத்துல பஜாஜ் ஃபின்சரும் நல்ல ஒரு ஏறின பங்கு. சோ பஜாஜ் பைனான்ஸ் வந்து அதிகமா ரூரல் ஒரு கவர் பண்ண ஒரு என்பிஎஃப்சினே சொல்லலாம். அது வந்து இந்தியா முழுவதுமே அந்த அளவுக்கு ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பங்கு. இன்னும் வந்து என்பிஎஃப்சில ரொம்ப கம்மியா வந்துட்டு என்ன சொல்றது டெப்ட் ஈக்விட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே. சோ இந்த பங்கு 62% வந்து கடந்த 10 வருடங்கள்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு சிஏஜிஆர். ஒரு வருஷத்துல வந்து 122% வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா இந்த ஒரு வருஷத்துல வந்து ஸ்டாக் அப்படியே டபுளா இருக்குன்னு சொல்லலாம். அதாவது 52 வீக் லோ எடுத்துட்டு கிட்டத்தட்ட 3000 ரூபாய் அப்படின்னு அப்படின்னா பாத்துங்க 7735 இந்த பங்கு. இன்னும் சொல்ல போனா எனக்கு தெரிந்த சில நண்பர்கள்லாம் வந்து பஜாஜ் பைனான்ஸ்ல மட்டுமே வந்து 2 லட்சம் 3 லட்சம் வச்சுக்கிட்டு அதை சிப்ல வந்து ஆவரேஜ் அவுட் பண்ணி வந்து ஏற வந்துட்டு வித்துட்டு இருப்பாங்க, இறங்க வாங்கிட்டு இருப்பாங்க. பை இந்த டிப் அந்த மாதிரி அப்ரோச்ல சில பேர் பஜாஜ். ஏன்னா இது வந்து ஒரு என்பிஎஃப்சில ஒரு குவாலிட்டி, எகைன் வந்து ஒரு ஹை பீட்டா ஸ்டாக்ஸ், அதே டயத்துல வந்து நல்ல வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ட்ரேடிங் வந்து பண்ணலாம். அது பீட் இன்ட்ராடே இல்ல வந்து ஒரு ஷார்ட் டர்ம் அந்த மாதிரி பண்ற ஒரு பங்கு. இன்னைக்கு வந்து நம்ம பார்த்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா 10 பங்குகள் பார்த்திருக்கோம். இந்த 10 பங்குகளும் 10 வருடங்கள அதிவேகமா வளர்ந்திருக்கு. அதை வந்து மெஜாரிட்டி நம்ம பார்த்தோம்னா கெமிக்கல். இந்த கெமிக்கல் செக்டர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செக்டர். ஆல்வேஸ் நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் எந்தெந்த செக்டர்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் செக்டர், எந்தெந்த செக்டர்லாம் ட்ரேடிங் செக்டர்னு சொல்லிட்டு. அந்த அடிப்படையில் கெமிக்கல்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஃபுட் பார்த்தோம், FMCG ரிலேட்டட் பார்த்தோம், அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லரிஸ் ரிலேட்டட் பார்த்தோம். சோ இந்த மாதிரி ஒரு 10 பங்குகள். இது வந்து ஒரு 10 பங்குகள்ங்கிறது நான் படிச்சதுல எடுத்தது. இதே மாதிரி நிறைய பங்குகள் இருக்கு. அந்த மாதிரி நீங்க படிச்சிருந்தாலோ இல்ல நீங்க வந்துட்டு அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு ஹெல்த் கிரியேட் பண்ணி அந்த பங்குகளுடைய பெயர்களை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. இன்னைக்கான கேள்வி என்னன்னா, அதற்கான இந்த கொடுக்கிறதுக்கான கேள்வி என்ன, நேம் ஒன் ஸ்டாக் which created wealth for investors in the last 10 years. ஓகே. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எப்பவும் போல உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.